நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 61வது மேட்ச் ஆன சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த டாப் 4குள்ளே அப்படி இருக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி எல்லா டீமுமே வந்து பின்னாடியே நம்மளை துரத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து கட்டாயம் மஸ்ட் வின் கேமா சிஎஸ்கேக்கு இருக்கணும். லாஸ்ட் மேட்ச் ஜிடிட்ட தோத்ததுனால இது இன்னைக்கு ஒரு சிக்கலான மேட்ச்னே நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னமும் ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி ஆப்னா அது ஸ்போர்ட்ஸ் ஆப் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன் பிளேயர் ஃபேண்டசி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. லாஸ்டா வந்து பஞ்சாப்க்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு அகைன்ஸ்டா ஆடினாங்க. ஸோ பிச்சோட பவுண்டரி லைன் வந்து ரொம்ப சின்னதாக தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் டியூ ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்து ரொம்ப இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 7 ஓவர் 8 ஓவர் போடும்போது டியூ வந்துருது. ஸோ நிறைய தண்ணியா வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் கரெக்டா அந்த கிரிப் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இஷ்டத்துக்கு புல் டாஸ் எல்லாம் நிறைய போச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் இருக்கும். டாஸ் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். என்ன அநியாயம் தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணாத ருத்ராஜ் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் டாஸ் வின் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் பெருசா பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். நம்ம நேரம் என்னமோ தெரியல, டாஸ் கிடைச்சாலும் நமக்கு ராசியில தோத்து போயிட்ட அந்த மேட்ச். ஸோ இனி நமக்கு டாஸே வேணாம், நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணியே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்தது. அடுத்து சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்தது. சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ மேட்ச். ஸோ சென்னை அவங்க பிச்சில் ஹோம் பிச்சில் இந்த சீசன்ல நல்லா தான் ஆனாங்க. 2 மேட்ச் மட்டும் தான் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்திலே லக்னோ அகேன்ஸ்டாவும் இன்னொரு டீமுக்கு ஒண்ணுதான் தோத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் பிச்சில் ஒரு மேட்ச் தான் தோத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாவே ஆடினாங்க சென்னை. எல்லா மேட்சுமே சூப்பரான முக்கியமான டீம். கேகேஆர்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா டிஃபெண்ட் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் கேவலமா தோக்கடிச்சோம். ஸோ அதனால ஹோம்ல வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பிளஸ் இருக்கு. அதனால ஆர்ஆர் ஹோம்ல போட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி ஹோம்ல போட்டோம். எல்லா டீமுமே ஹோம்ல அடிச்சு சொல்லிட்டோம். லக்னோ மட்டும் தான் மிஸ். இதுல டோட்டலா 6 மேட்ச்ல 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணிருக்காங்க. 4 பேட்டிங் செகண்ட். இந்த கிரவுண்ட்ல பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. சென்னை குறிப்பா சென்னைலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா சென்னை வின் பண்ணிடுவாங்கன்னு ஸ்வேரா நீங்க நம்பலாம். ஆனா இன்னைக்கு எதிர்த்தாடக்கூடியது ஆர்ஆர் டேபிள் டாப்பர். பிளஸ் அது மட்டும் இல்லாம நல்ல பவுலிங் ஆப்ஷன் இருக்கு ஆர்ஆர். அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸ்கோர் வைஸா 150க்குள்ள 4 இன்னிங்ஸ், 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 89க்குள்ள 2 இன்னிங்ஸ், 90 பிளஸ் பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் லக்னோ, லோ ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் பார்க்கலாம். 28 மேட்ச்ல 15 நம்ம வின் பண்ணிருக்கோம், 13 நம்ம தோத்துருக்கோம். அவங்க 13 வின் பண்ணிருக்காங்க, 15 தோத்துருக்காங்க. 246 நம்மளோட ஹை ஸ்கோர், 109 லோ ஸ்கோர். அவங்களுக்கு 223 ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் 126. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின்ல இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, ஜடேஜா எத்தனை விக்கெட் எடுப்பாரு, சஹால் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விக்கெட் எடுப்பாரு, 2 டீம்ல இருக்கக்கூடிய மெயின் ஸ்பின்னர்ஸ் எத்தனை விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கறத நீங்க கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இன்னைக்கு மேட்ச் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ பாருங்க, பட்லர் நம்ம டபுள் ஆப்ஷன் அப்படி கூட நீங்க ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ மேட்சுக்கு தகுந்தாப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ பட்லர், ஜாய்ஸ்வல், சாம்சன், ரியன் பராக், ஹெட்மேயர், ஜூரல், ரோமன் பவல். ஸோ ஜூரல் லாஸ்ட் மேட்ச் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் பவல் இந்த மேட்ச் ஆடிடுவாங்கன்னு தான் தோணுது அவங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா அவங்களும் டாப் 2ல இருக்கணும். அதனால எல்லாரும் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7 பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு ஆர்ஆர்ல. ஸோ இந்த 7 பேட்டிங் ஆப்ஷன்ல காமனா உங்க ஆப்போனன்ட் எல்லாருக்கும் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா பட்லர், ஜாய்ஸ்வல், சாம்சன், ரியன் பராக் இந்த 4 பேரையுமே கண்டிப்பா அவங்களோட டீம்ல வந்து செட் பண்ணிடுவாங்க. ஸோ 4 பிளேயர் இப்போதைக்கு செட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சின்னதா எப்படி உங்க ஆப்போனன்ட் டீம் செட் பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அஸ்வினி, ட்ரெண்ட் போல்ட், சஹால், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மெயினா வந்து பாத்தீங்கன்னா 5 போலிங் ஆப்ஷன் தான் எடுத்துட்டு போறாங்க. அவங்க வந்து மத்த டீம் மாதிரி 6வது போலிங் ஆப்ஷன், 7வது போலிங் ஆப்ஷன், 8வது போலிங் ஆப்ஷன் அந்த சீனுக்கே இடம் இல்ல.
கரெக்டா 5 பவுலர் 5 பவுலர் 5 பேருமே 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஓவர் வந்து ரியன் பராக் 2 ஓவரோ என்னமோ போடுவார். மத்தபடி அவங்க 5 பேர் தான். சோ அதனால நான் 5 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவாங்க. இதுல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா வந்து எல்லாருமே ட்ரெண்ட் போல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சஹாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சந்தீப் சர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ இந்த 3 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ இந்த ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 7 பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து காமனா எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. அதுதான் எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், ரஹானே, மிச்சலு, சிவம் துபே, மொயின் அலி, MS தோனி, ஜடேஜா வரைக்குமே இருக்கிறாங்க. இதுல வந்து எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ருத்ராஜ் கைக்வாடு, மிச்சலு, சிவம் துபே, ஜடேஜா இந்த 4 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல இருந்து ஃபர்ஸ்ட் காமனா வந்து பிக் பண்ணிடுவாங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தேஷ்பாண்டே மட்டும்தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. ஏன்னா மத்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸா ரொம்ப கம்மி. எல்லாருமே ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீங்க டீம் எடுப்பாங்க. சோ ஒரு பவுலிங் ஆப்ஷன். சோ 5+7 நமக்கு வந்து 12 பிளேயர் ஆகுறாங்க. சோ இந்த 12 பிளேயர் தான் இன்னைக்கு மேட்ச்ல காமனா எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். நீங்க இதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. இன்னைக்கு மேட்ச்ல போயிட்டு நீங்க சாம்சனை உங்க டீம்ல எடுக்காதீங்கன்னு சொன்னா முடியுமா? திடீர்னு சாம்சன் ஸ்கோர் பண்ணிட்டா முடிஞ்சு. ஏன்னா 95% பேர் சாம்சன். ரியன் பராக பாருங்க 91 பேர். இன்னைக்கு மேட்ச்ல இப்போ வந்து நம்ம டிஃபரன்ஷியல் பிக்கா பார்த்து நீங்க யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஆவேஷ் கான் வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களுக்கு இருப்பாரு. வெறும் 14% பேர் தான் ஆவேஷ் கானை ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. ஆனா ஆவேஷ் கான் எல்லா மேட்ச்லயும் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. அந்த டீமோட டெத்லயும் அட்டாக் பண்றாரு. அதனால ஆவேஷ் கான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக். அதுக்குன்னு ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லி ஹெட்மேயர், ஜூரோலையோ, ரோமன் பவுலையோ நம்ம வந்து டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து இன்னைக்கு ஹெட்மேயர் வந்து ரியன் பராக்கு பேலா ட்ரை பண்ணீங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது தப்பு. சோ அதனால ஹெட்மேயர் வந்து இன்னைக்கு ஹெட்மேயர், ஜூரல், ரோமன் பவுல் 3 பேர் சேர்ந்து இன்னைக்கு ஆளுக்கு 100 ரன் அடிச்சா கூட பாத்தீங்கன்னா 300 ரன் ஸ்கோர் வந்தா கூட நமக்கு ஸ்மால் லீக்ல எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது. ஏன்னா யாருமே ஹெட்மேயர், ஜூரல், ரோமன் பவுல ஸ்மால் லீக்ல எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க தைரியமா இந்த 3 பேரை டிராப் பண்ணிட்டு போகலாம். என்ன ஆவேஷ் கானே பெருசா யாரும் எடுக்கல. பட் ஆவேஷ் கான் வேணும்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ஒண்ணு வந்து ட்ரெண்ட் போல்டுக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சஹாலுக்கு பதிலா கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பிச்சு ஸ்பின்னருக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல இந்த சீசன்ல. அதனால நீங்க சஹாலுக்கு பதிலா ஆவேஷ் கான் எடுத்து பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் போல்டு, ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா இந்த காம்பினேஷன்ல கூட நீங்க வந்து போகலாம். இல்ல சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு, சஹால், சந்தீப் சர்மா காம்பினேஷன் போயிருங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரவீந்திரா ஆடுவாராங்கிறது எனக்கு டவுட். இல்லைன்னா ரஹானே ஆடுவாராங்கிறது டவுட் தான். நீங்க சிஎஸ்கே வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன் சேஞ்ச் பண்ணுவாங்க. எந்த வருஷமும் சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ணதே கிடையாது. கடைசி வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஆர்டர்ல சிஎஸ்கே முதல் மேட்ச் எது இறக்குறாங்களோ கடைசி மேட்ச் வரைக்கும் அதே டீம் வச்சு ஆடுவாங்க. இந்த வருஷம் இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்காங்க. சோ பார்க்கலாம். சோ காமனா எல்லாருமே ருத்ராஜ், மிச்சலு, சிவம் துபே, ஜடேஜா, தேஷ்பாண்டே இந்த 5 பேர் தான் சிஎஸ்கேல இருந்து எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 6வது ஆப்ஷன்ல வேணும்னா ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல ரவீந்திராவை வெளியே தூக்கிட்டு கிளீசனை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு பவுலிங் ரொம்ப வீக்கா இருந்ததுனால ஒருவேளை கிளீசன் ஆடினார்னா கிளீசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல சாண்டருக்கு பதிலாக கூட நீங்க கிளீசன் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற மொயின் அலி எதுக்கு டீம்ல இருக்காருன்னு தெரியல. பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பேட்டிங் மட்டும் தான் இறக்குறாங்க. சோ மொயின் அலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஏன்னா சிஎஸ்கே பிச்சில் மொயின் அலி நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இல்ல அப்படின்னா கிளீசன் இந்த 2 பேரும் சிஎஸ்கேல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான டீம் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். நான் சொன்ன மாதிரி சாம்சன், பட்லர், ஜாய்ஸ்வரி, ரியன் பராக், சஹால், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட நான் எடுக்கல. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 12 பிளேயர் சூஸ் பண்ணோம். சிஎஸ்கேலயும் முக்கியமா ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே, மிச்சல், ஜடேஜா, தேஷ்பாண்டே. இந்த மிச்சலுக்கு பதிலாக வேணா நீங்க வந்து ட்ரெண்ட் போல்ட் எடுக்கலாம். ஏன்னா ஆவேஷ் கானை கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா ஆடிட்டு இருக்காங்க. பட் சென்னைக்கு ஃபேவரா சென்னை வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மிச்சலை கொண்டு போங்க. மற்றபடி இல்ல எந்த ஒரு சேஞ்சுமே நீங்க வந்து சேஃபான டீம்ல சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்சனை கேப்டனா எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நல்லாவே ஆடினாரு. லாஸ்ட் மேட்ச்ல பயங்கரமான இன்னிங்ஸ். அண்ட் ருத்ராஜ் வந்து வைஸ் கேப்டனா வைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஜடேஜா சிஎஸ்கே பிச்சில் கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல எலிஜிபிளா இருப்பாரு நண்பா. ஸோ ஜடேஜாவை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 பேர் தான்
சாம்சன், ருத்து, ஜடேஜா இந்த 3 பேரையும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஸோ ரொம்ப முக்கியமான மேட்ச். அதிகமா ஸ்மால் லீக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா கொஞ்சம் ரிஸ்காவும் இருக்கும். ஏன்னா எல்லாமே சேஃபா வருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாவே டீம் செட் பண்ணுங்க. ஸோ கிராண்ட் லீக்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முக்கியமான வீடியோ வந்து நாளைக்கு இல்லை நாளான ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோவுக்கும் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேண்டசி விளாண்டாலும் சரி நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.